மருத்துவ பொது நுழைவுத் தேர்வை அடுத்த ஆண்டுக்கு ஒத்திவைக்குமாறு தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மனோஜ் பிரபாகரிடம் கேட்கலாம். மனோஜ், தற்போது இந்த மருத்துவ பொது நுழைவுத் தேர்வை அடுத்த ஆண்டுக்கு ஒத்திவைக்குமாறு தமிழக அரசு சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. இந்த கோரிக்கைக்கு நீதிபதிகளோட பதில் என்ன? தமிழரசன், அதாவது தமிழக அரசு மட்டும் கிடையாது, மத்திய அரசுடைய சார்பில் இருந்தும் கூட இந்த ஆண்டு மருத்துவ பொது நுழைவுத் தேர்வுகளை ஒத்திவைக்க வேண்டும். அதற்கு பதிலாக மாநில அரசுகள் நடத்தக்கூடிய தேர்வினை அல்லது கலந்தாய்வினை இந்த வருடத்திற்கு நடத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. தினம் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக இது தொடர்பாக விசாரிக்க வேண்டி இருக்கிறது. மற்ற மாநிலங்களுடைய கோரிக்கையை நாங்கள் கருத்தில் கொள்ள தயாராக இருக்கிறோம். ஆனாலும் எங்களுடன் இந்த வழக்கை விசாரித்த மற்றொரு நீதிபதி அவர்கள் தற்பொழுது இல்லை. எனவே இதனை எப்பொழுது விசாரிப்பது என்பது குறித்து நாங்கள் பிறகு முடிவெடுக்கிறோம் என்று தெரிவித்தார்கள். அதற்கு மத்திய அரசினுடைய சார்பில் இருந்து இந்த மருத்துவ பொது நுழைவுத் தேர்வுகள் வரும் மே 1ஆம் தேதி முதல் கட்ட தேர்வு நடக்க இருக்கிறது. அதனையாவது நீங்கள் ஒத்திவைக்க வேண்டும். ஜூலை 24ஆம் தேதி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் தேர்வுகளை எழுதுமாறு அனுமதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை விடுத்தனர். இதனையும் கேட்ட நீதிபதிகள் தலைமை நீதிபதியோடு நாங்கள் கலந்து ஆலோசிக்கிறோம் என்று தெரிவித்தார்கள். அப்படியானால் நீங்கள் கலந்து ஆலோசித்து 3 மணிக்கே இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது. 3 மணிக்கு இந்த வழக்கு அதிகபட்சமாக விசாரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. சரியாக 1 மணிக்கு இது தொடர்பாக அந்த 3 மணிக்கு விசாரிக்கப்படுமா என்பது குறித்த ஒரு பதிலை நீதிபதிகள் அளிக்க இருக்கிறார்கள். தமிழரசன், மனோஜ், நீதிமன்றத்திற்கும் அரசிற்கும் இந்த விஷயத்துல, இந்த விவகாரத்துல இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் இந்த நேரத்துல மாணவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள்? அவர்களுடைய பெரும்பாலானவர்களின் கருத்து என்ன? திவ்யா, அதாவது இந்த சூழ்நிலையில் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் குழப்பம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஒன்று, பொது மருத்துவ நுழைவுத் தேர்வுகள் நடக்கும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இருக்கக்கூடாது, அல்லது மாநிலங்கள் நடத்தக்கூடிய தேர்வுகள் அனைத்தும் நடக்கும், அதே போல கலந்தாய்வும் நடக்கும் என்று ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு தெளிவு வேண்டும். நீங்கள் முதலில் தேர்வு நடக்கும் என்கிறீர்கள், பிறகு அதற்கு தடை வழங்கப்படுகிறது, பின்பு மாநிலங்கள் சென்று எங்களுடைய தேர்வுகள் தான் முக்கியம் என்று சொல்கிறீர்கள் என்று பல்வேறு விதமான குழப்பங்கள் இருக்கிறது. எனவே இது மாணவர்களை வெகுவாக பாதிக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஏதேனும் ஒரு முடிவை உடனடியாக எடுக்க வேண்டும் என்பதுதான் மாணவர்களுடைய கருத்து. அதை நோக்கிதான் இன்றைக்கு மத்திய அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கியும் தன்னுடைய பதிலை வைத்தார். மாணவர்களுடைய எதிர்காலம் முக்கியம். வரும் மே 1ஆம் தேதி தேர்வு இருக்குமா இல்லையா என்ற குழப்பத்திலேயே அவர்கள் தற்பொழுது வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே உடனடியாக இந்த வழக்கில் முடிவெடுக்க வேண்டும் என்ற தன்னுடைய பதிலையும் அவர் சொன்னார். எனவே மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்திற்கு மாநிலங்கள் நடத்தக்கூடிய அல்லது மற்ற பல்கலைக்கழகங்கள் நடத்தக்கூடிய அந்த தேர்வுகள் நடைபெறட்டும். அடுத்த ஆண்டு முதல் இந்த அகில இந்திய பொது மருத்துவ நுழைவுத் தேர்வு நடக்கட்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் மாணவர்கள் தங்களுடைய பள்ளி படிப்பு முடியும் பொழுதே அதற்கான உரிய தயாரிப்புகளை மேற்கொள்ள முடியும் என்பதுதான் அவருடைய கருத்தாக இருக்கிறது. திவ்யா, மனோஜ், மருத்துவ பொது நுழைவுத் தேர்வை அடுத்த ஆண்டுக்கு ஒத்திவைப்பதற்கு தமிழக அரசு சார்பில் வேற என்னென்ன அம்சங்கள் முக்கியமா முன்வைக்கப்பட்டது? இது தவிர வேறு எந்தெந்த அரசுகள் எல்லாம் தமிழகத்தோடு சேர்ந்து அடுத்த ஆண்டு பொது நுழைவுத் தேர்வை ஒத்திவைக்கணும் அப்படின்னு கோரிக்கை முன் வச்சாங்க? தமிழக அரசிடம் சார்பில் இருந்து நாகேஸ்வர் ராவ் அவர்கள் ஆஜராகி இருந்தார். அவர் தெரிவிக்கும் பொழுது தமிழகத்தில் கலந்தாய்வு முறை அடிப்படையில் மதிப்பெண் அடிப்படையிலேயே தேர்வு இந்த நுழைவுத் தேர்வுகள் அல்லாமல் சேர்க்கையானது நடைபெறுகிறது. எனவே அதனுடைய அடிப்படையில் நீங்கள் அனுமதி வழங்க வேண்டும். எங்களுக்கு என்று சிறப்பு சட்டங்கள் எல்லாம் இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த ஆண்டு இல்லாமல் அடுத்த ஆண்டு நடத்தினால் அதற்கான யோசனைகளை நாங்கள் முன்னெடுக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. தமிழகத்தோடு சேர்ந்து கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களும் கூட இந்த ஆண்டு தேர்வு வேண்டாம், அடுத்த ஆண்டு வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தார்கள். தமிழரசன், மனோஜ், அகில இந்திய பொறியியல் நுழைவுத் தேர்வாகட்டும் அல்லது IIT ஆகட்டும், மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழக மாணவர்கள் குறைவாகவே அதில் தேர்ச்சி பெறுகிறார்கள் அப்படின்ற விகிதாச்சாரம் நம்மளால் பார்க்க முடிகிறது. இப்படி இருக்கும்போது ஒரு பொது நுழைவுத் தேர்வு என்பது வந்தால் அது தமிழக மாணவர்களுக்கு சாதகமா இருக்குமா, பாதகமா இருக்குமா? திவ்யா, அதாவது தமிழக மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கென்று மாநில பாடத்திட்டம் இருக்கிறது, CBSE பாடத்திட்டம் இருக்கிறது, இன்னும் பல்வேறு விதமான பாடத்திட்டங்களில் மாணவர்கள் தொடர்ந்து பயின்று கொண்டே வருகிறார்கள். ஆனால் நீங்கள் இந்த வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீர்கள் என்றால் CBSE பாடத்திட்டமே அதிகமாக காணப்படுகிறது. எனவே அதன் காரணமாக தமிழக மாணவர்களால் அகில இந்திய மாணவர்களோடு போட்டி போடக்கூடிய சூழ்நிலை என்பது சற்று கடினமாகவே இருக்கிறது. மாணவர்கள் அதற்கு தகுதியானவர்களாக இருந்தாலும் கூட அவர்களால் வேறு ஒரு பாடத்திட்டத்தில், அதாவது இந்த மருத்துவ நுழைவுத் தேர்வு என்பதே CBSE
சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தோடு இணைந்த அல்லது சிபிஎஸ்இ நடத்தக்கூடிய ஒரு தேர்வாக இருக்கிறது. எனவே அவர்களுடைய பாடத்திட்டம் முழுக்க முழுக்க அதை சார்ந்த இருக்கும். ஆனால் மாநில பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்களால் அதுபோன்ற ஒரு உயரிய பாடத்திட்டத்தில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சென்று பதிலளிப்பது என்பது சற்று கடினமான விஷயம். எனவே மாணவர்களுக்கு உரிய தயாரிப்புகள் தேவை. எனவே தமிழக மாணவர்களை பொறுத்தவரைக்கும் ஒருவேளை சிபிஎஸ்இ பாடத்திட்டமானது முழுவதுமாக அமல்படுத்தப்பட்டோ அல்லது மாநில பாடத்திட்டமானது தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை தாண்டி இன்னும் மேம்படுத்தப்பட்டோ அவர்கள் படிப்பார்கள் என்றால் இது போன்ற ஒரு அகில இந்திய பொது மருத்துவ நுழைவுத் தேர்வுகளையோ அல்லது மற்ற நுழைவுத் தேர்வுகளையோ அவர்களால் எளிதாக எழுதுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே தமிழக மாணவர்கள் பலர் அகில இந்திய முதல்நிலை மருத்துவ தேர்வுகளுக்கு விண்ணப்பித்தும் இருக்கிறார்கள், அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். இந்த சூழலில் இது போன்ற பாடத்திட்டங்களை மேம்படுத்தினால் மட்டுமே தமிழக மாணவர்களால் அகில இந்திய அளவில் இது போன்ற ஒரு போட்டிகளுக்கு தயாராக முடியும், அதற்கு வாய்ப்புகளாக முடியும். எனவே தற்பொழுதைய சூழ்நிலையில் மாணவர்களுக்கு அது கடினமாகவே இருக்கும். அவர்களால் எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை என்பது இந்த நிமிடத்தில் மிகவும் கடினமாகவே பார்க்கப்படுகிறது. திவ்யா, மனோஜ், உச்சநீதிமன்றத்தில் பிற்பகலில் விசாரணை நடைபெறுவது ஒரு பக்கம் இருந்தாலும் உச்சநீதிமன்றமும் மத்திய அரசும் முரண்பட்ட நிலைப்பாட்டை இந்த விவகாரத்தில் எடுத்திருக்குது. மே 1ஆம் தேதியே மிக குறுகிய கால அளவுல இந்த மருத்துவ பொது நுழைவுத் தேர்வை நடத்தணும்னு உச்சநீதிமன்றம் இந்த அளவுக்கு கடுமை காட்டுவதற்கு என்ன முக்கிய காரணம்? தமிழரசன், ஏற்கனவே இந்த அகில இந்திய முதல்நிலை மருத்துவ தேர்வுகளானது மே மாதம் 1ஆம் தேதி அன்று நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. மாணவர்களும் விண்ணப்பித்திருக்கிறார்கள். இந்த மே 1ஆம் தேதி தேர்வை பொறுத்த வரைக்கும் 15% மாணவர்களை தேர்வு எழுத இருக்கிறார்கள். அந்த தேர்வை தமிழக மாணவர்கள் எழுதுவார்கள் என்பது சற்று சந்தேகமான விஷயம். தமிழகத்திலிருந்து சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்கள் மட்டுமே அந்த தேர்வுகளை எழுதுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் பெரும்பாலான மாணவர்கள், அதாவது வெறும் 50,000 மாணவர்கள் மட்டுமே இந்த தேர்வை எழுத இருக்கிறார்கள். எனவே அந்த தேர்வு ஏற்கனவே திட்டமிட்டபடி நடக்க வேண்டும் என்பதுதான் உச்சநீதிமன்றத்தினுடைய கருத்தாக இருக்கிறது. அதனால்தான் நேற்றைய தினமும் கூட அவர்கள் இந்த தேர்வு நடைபெறட்டும், அதை தடை விதிக்க வேண்டாம் என்று தெரிவித்திருந்தார்கள். எனவே நீதிபதிகளை பொறுத்தவரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம், டிசம்பர் மாதம் இதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு விண்ணப்பங்கள் வாங்கப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் அதற்கான விண்ணப்ப பணத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். இந்த சூழலில் மேலும் ஒரு தேர்வு இருக்கிறது, அதற்கு விண்ணப்பியுங்கள், அந்த தேர்வு மூலமாக மட்டும்தான் நீங்கள் மருத்துவ படிப்பை படிக்க முடியும் என்று அவர்களை உந்துவது என்பது ஒரு சரியான விஷயமாக இருக்காது. ஏனால் அவ்வாறு ஒரு தேர்வினை அனுமதிக்கும் பொழுது மாணவர்களுக்கு அது மேலும் மேலும் சுமையை உண்டாக்கும், மனதளவில் அவர்களை பாதிக்கும். எனவே தற்பொழுது நடைபெற இருக்கக்கூடிய தேர்வு நடக்கட்டும். ஒருவேளை இந்த தேர்வுகளானது இல்லை அகில இந்திய பொது மருத்துவ நுழைவுத் தேர்வை இருக்கிறது என்று வைத்துக் கொண்டாலும் கூட அகில இந்திய கோட்டா என்று ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கிறது, அதில் இந்த மாணவர்களை சேர்த்துக் கொள்ளலாம். எனவே இந்த தேர்வுகளால் அகில இந்திய பொது மருத்துவ நுழைவுத் தேர்வுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எனவேதான் இந்த தேர்வு நடக்க வேண்டும் என்பது நீதிபதிகளுடைய விருப்பமாக இருக்கிறது. தமிழரசன், மருத்துவ பொது நுழைவுத் தேர்வை அடுத்த ஆண்டுக்கு ஒத்திவைக்குமாறு தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்திருக்கிறது. உச்சநீதிமன்றமும் மத்திய அரசு தமிழக அரசும் முரண்பட்ட ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றன. இந்த கோரிக்கை குறித்த விசாரணை பிற்பகலில் நடக்க வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மனோஜ்.